வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களுக்கு கிடச்சிட்டாங்க. பட் உங்கள் சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் வியூஸ்க்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. அப்போ அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நிறைய விஷயத்தை வந்துட்டு நீங்கள் மாற்றணும். உங்கள் சேனலில் நிறைய விஷயத்தை கவனித்து அதை வந்துட்டு நீங்கள் சரி பண்ணணும். அதில் முக்கியமான ஒரு 2 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஒரு எக்ஸப்ஷனும் இருக்குது. அதாவது உங்களுடைய கண்டென்ட் வந்து டார்கெட் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சேனலில் நான் யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 100ல் 2% பேர் தான் வந்துட்டு யூடியூப்பை பற்றி தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த 2% மக்கள்கிட்ட இருந்து தான் நமக்கு வியூஸ் அப்படிங்கிறது வரும். அதனால தான் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருந்தாலும் வியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக வந்துகிட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் நம்மளோட வீடியோஸை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ இல்லைங்க, யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குற எல்லாருடைய வீடியோஸுமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணும்போது மட்டும்தான் எங்களுக்கும் வந்துட்டு வியூஸ் அப்படிங்கிறது நிறையா கிடைக்கும். ஏன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற கண்டென்ட் ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. அதர் தென் தட் நீங்கள் நார்மல் கண்டென்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் இந்த பிரச்சனை வந்துட்டு நடக்குது. அதுக்கு என்ன ரீசன், அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துருவோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை பற்றி பார்த்துருவோம். சேனலோட பேர் R.PARTHIBAN ஷார்ட்ஸ். ஸோ இவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய கண்டென்ட் ஐடியாஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க மச்சீஸ். நாம சொன்ன விஷயத்தை கரெக்டாக அவங்க செஞ்சுருக்காங்க. ஒரு மரக்கன்று அழகாக அவங்க ஒரு இடத்துல நட்டு வச்சு அது ஒரு வீடியோ மேக் பண்ணி அவங்க சேனல் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் சேனலை நீங்கள் இலவசமாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருங்க. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலில் ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணி விட்டுருலாம். அப்படி இல்லை பே பண்ணி ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை, 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். ஃபஸ்ட்டு திங், உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நிறையா இருக்காங்க, பட் வியூஸ் வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட கண்டென்ட் வந்துட்டு குறிப்பிட்ட ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்படி ஒரு சர்டன் குரூப் ஆஃப் ஆடியன்ஸை மட்டும் தான் டார்கெட் பண்ணுற மாதிரி உங்களோட கண்டென்ட் இருந்துச்சு, நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதை ஃபாலோ பண்ணாலும் வியூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியாக தான் வரும். நீங்கள் நார்மல் கண்டென்ட் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறீங்க, அதாவது எல்லா தரப்பு மக்களும் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு கண்டென்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய 2 விஷயம் வந்துட்டு இருக்குது. நம்பர் 1, கிளிக் த்ரூ ரேட், அதாவது CTR அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ CTR அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது யூடியூப் வந்துட்டு ஒரு 100 பேர்த்தோட ஹோம் பேஜில் உங்களோட வீடியோஸை டிஸ்பிளே பண்ணுதுன்னா எவ்வளோ சதவீதம் பேர் வந்துட்டு உங்களோட அந்த தம்ப்நெயில கிளிக் பண்ணி உங்கள் வீடியோவை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் CTR அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டாவை வந்துட்டு நீங்கள் ஒய்டிஎஸ் ஆப்லேயே போயிட்டு பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு CTR அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா யாருமே உங்கள் வீடியோஸை கிளிக் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது யூடியூப் இம்ப்ரெஷன்ஸ் வந்துட்டு அதிகமாகும். அதாவது யூடியூப் வந்துட்டு அதிகப்படியான மக்களுடைய ஹோம் பேஜில் உங்கள் வீடியோஸை கொண்டு போய் காமிக்கும். பட் உங்களோட தம்ப்நெயில் சரியில்லை, டைட்டில் சரியில்லை அப்படின்னா யாருமே அதை கிளிக் பண்ணி பார்க்க போகிறது இல்லை. கரெக்டு தானே? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த CTR அப்படிங்கிறது டவுன் ஆகும். ஸோ CTR அப்படிங்கிறது டவுன் ஆச்சுன்னா உங்கள் சேனலும் வந்துட்டு டவுன் ஆயிரும், எந்த ஒரு க்ரோத்தும் பெருசாக வந்துட்டு இருக்காது. ஸோ இதை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ CTR நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது தம்ப்நெயில் அண்ட் டைட்டில். ஸோ ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அதை விட அதிகமாக நீங்கள் வீடியோடைய தம்ப்நெயிலுக்கும் டைட்டிலுக்கும் எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 2, உங்களோட சேனலில் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, அதை எவ்வளோ நேரம் மக்கள் பார்க்குறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வாட்ச் டைம். ஸோ இந்த வாட்ச் டைத்தை ஒரு ஆவரேஜ் பர்சன்டேஜாக வந்துட்டு யூடியூபே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டாவையும் சேம் யூடியூப் அப்ளிகேஷன், அதாவது ஒய்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷனில் போய்ட்டு உங்களால் பார்த்துக்க முடியும். இல்லைனா பிசியில் கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜில் போய்ட்டு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ சதவீதம் மக்கள் வந்துட்டு உங்களோட வீடியோஸை எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒன்று தான். இப்போது நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, அதில் எவ்வளோ நேரம் வந்துட்டு அந்த வீடியோ மக்கள் வந்து தோராயிரமாக பார்த்துருக்காங்கன்ற டேட்டாவை அவங்க கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டிருக்கீங்கன்னா அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன், 0.40, அதாவது 40 செகண்டு, 20 செகண்டு, 50 செகண்ட் தான் வந்துட்டு உங்களோட வீடியோ பார்த்துருக்காங்கன்ற மாதிரி அங்கே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க டேட்டாவில். ஸோ இதை தான் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் 10 நிமிஷத்துக்கு வீடியோ அப்லோட் பண்ணியும் அதில் 40-50 செகண்ட் தான் வந்துட்டு ஓவராலாக மக்கள் வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்காங்க. ஒன்று அதை ஸ்கிப் பண்ணி பார்த்துருக்கலாம், இல்லை குறிப்பிட்ட இடத்த மட்டும் அவங்க பார்த்துட்டு அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாம். இப்படி செஞ்சாலும் அந்த வீடியோ வந்துட்டு டவுன் ஆயிரும். வீடியோஸ்லாம் டவுன் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலும் வந்துட்டு டவுன் ஆகும். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, 10 நிமிஷத்துக்கு லென்த்தாக வீடியோ போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்லேருந்து வெளியில் வந்து
ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வீடியோ போட்டாலும் அதை விறுவிறுப்பாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதாவது ஒரு 5 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டிங்கன்னா ரொம்ப என்கேஜிங்காக இருக்கணும். மக்களை வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 நிமிஷமாக தான் அந்த வீடியோவில் நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரி அந்த வீடியோ வந்துட்டு இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதில் கண்டென்ட்டே இல்லை, ஒரு நிமிஷத்துக்கு தான் கண்டென்ட்டே இருக்குது அப்படின்னா எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அப்போ 9 நிமிஷம் யாருமே பார்க்க மாட்டாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த வீடியோ நீங்கள் கஷ்டப்பட்டு போட்டும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. அதனால் அந்த வீடியோ நீங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் இல்லையா, இது எவ்வளோ நேரத்துக்கு நம்ம அப்லோட் பண்ணால் அது கரெக்டாக வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு அதை இழுப்பீங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா இன்னொரு 3 நிமிஷத்துக்கு நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னா மேனுவலாக ஆட் பண்ண முடியும். ஒரு ஆடுக்கு மேலே ஆட் பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெவன்யூ அதிகமாக வரும் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த 5 நிமிஷம் வீடியோ 8 நிமிஷமாக நீங்கள் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறீங்க. பட் என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வியூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு போகிறதே கிடையாது. வாட்ச் டைம் டவுன் ஆச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி எந்த ஒரு யூஸுமே கிடையாது இல்லையா. அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது 5 நிமிஷத்துக்கு அந்த வீடியோ ஒர்த்தாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை 5 நிமிஷத்துக்கே அப்லோட் பண்ணி விட்ருங்க. இதுதான் வந்துட்டு மேட்ரு. ஸோ நான் சொன்ன இந்த 2 விஷயத்தையும் உங்கள் சேனலில் வந்துட்டு இப்போவே அனலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய வரும். உங்கள் சேனல் வந்துட்டு க்ரோ பண்ணுறதுக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் இல்லைனா ஒரு டிஸ்லைக்கு ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்து விட்ருங்க மச்சீஸ். அடுத்த வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன். Until then, bye from Baba. Bye.